வணக்கம் மக்களே, தக்காளி ஊறுகாய் செய்யலாம் வாங்க. 2 கிலோ தக்காளி எடுத்துக்கணுங்க. நல்லா கழுவி இது மாதிரி ஆற விட்ருங்க. மிளகாய் வந்து அந்த காம்பு எடுத்துகிட்டு சட்டியில் போட்டுருங்க. நான் 150 கிராம் மிளகாய் எடுத்துக்கினேன், 2 கிலோ தக்காளி. நீங்கள் மிளகாய் வந்து போடுறது பிடிக்கலன்னா மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நான் அடுப்பில் தாங்க வேக வச்சேன். நல்லா வேகட்டும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க, அதிலவே தண்ணி சுரக்கும். அப்படியே தண்ணி விடுது பாருங்கள். தக்காளி நல்லா கலரி விடுங்க. அடிக்கடி பிடிக்கும். அடுப்பில் அடி பிடிக்காதுங்க, கலரி தான் விடணும். ரேட்டு கம்மியாக இருக்கும்போது இது மாதிரி தக்காளி ஊறுகாய் போட்டு வச்சுக்கோங்க. பசங்க வேறு வீட்டில் இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்ருவாங்க. தட்டு மூடிடுங்க, நல்லா வேகட்டும். நல்லா வெந்துச்சுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். மஞ்சத்தூள் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து வீட்டு புளி தாங்க, கருப்பாக தான் இருக்கும். புது புளி போட்டால் நல்லா இருக்காது. இப்போது கருப்பு புளியே போட்டு செஞ்சு சாப்பிடுவோம். அதுதான் நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. உப்பு போடுங்க தேவையான அளவு. நான் 1/4 கிலோ நல்லா தேங்காய் 1/4 கிலோ வந்து கல்லெண்ணெய் ஊற்றிக்கணுங்க. பூண்டு தட்டி போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. அந்த மிக்ஸி ஜார் அந்த தண்ணி இருந்த தண்ணியை அலசி ஊற்றுருங்க. மேலே தெரிக்குங்க, சிம்மில் வைங்க. கடுகு வெந்தயம் பொடி பண்ணி எப்பவுமே வீட்டில் வச்சுன்னு இருப்பேங்க. அதுதான் வந்து ஊறுகாய்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அது போட்டு நல்லா வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வைங்க. அவ்வளோதாங்க, ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.